என்னடா அது ஒரு பயிலையும் காண நமக்கு ஊர் உம்புளுக்குலைன்னா தூக்கம் வந்து தொலையாது. எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. ஒரு கண்ட்ராவி பயிலையும் காணு. ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா தாமும் யார்ராணி முத்தண்ண அனுப்பிச்சாரு. அவரு மன்னார்குடி சாப்பாடு இன்னும் அவனை விட்டு போகலையா? ஆமா உங்ககிட்ட சொன்னாரானே. ஆமாடா என்கிட்டயும் சொன்னாரு. 3 நாளாச்சடா போய் அவன் என்கிட்டயும் சொன்னாருனே. நீ போயிட்டு அண்ணனை பார்த்து சரி அண்ணன் சமாச்சாரம் சொல்லுவாரு, அத வீடியோல எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுன்னு சொன்னாருன்னு. அந்த மாதிரி சொல்லி விட்டுருக்கானா? ஆமாண்ணே. சரி விடு, நீனாவது வந்திய ஆள் இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப இன்னைக்கு நான் தான் நானே. ஆமாடா நீ தான்டா இன்னைக்கு. சரிண்ணே, ஏதாவது சமாச்சாரம் வச்சிருக்கியா? அண்ணன் பெரிய சமாச்சாரம் வச்சிருக்கல, அதுக்குதானே உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரிண்ணே. இப்ப நம்ம தர்ம யுத்தம் நடத்தினார்ல அண்ணன். அண்ணே நம்ம தேனிக்காரு. அவர் தேனிக்காரண்ணே தனிச்சு நிக்கிறாரா? எங்கண்ணே? நம்ம ராமநாதபுரம் தொகுதியில. ஏன்னா தேனியில இருந்து போய் ராமநாதபுரத்துல நிக்கிறாரு? ஆமாடா, இருக்கிற இடத்துல ஒழுங்கா இருந்திருந்தா 4 பேர் நாக்கு மேல பல்ல போட்டு பேசியிருக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே. அவரும் போயிட்டு சமாதி முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணாரு. அப்படியே அவர் பேரையும் கெடுத்துக்கிட்டாரு. 4 பேர் அவரோட இருக்கிற ஆள்ல 4 பேரு பேச்ச கேட்டதுனாலதான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறாரு. இப்ப என்னென்ன பண்ண போறாரு? இப்ப என்ன பண்ண போறாரு? இப்ப சனியம் பிடிச்சுன்னா 7.5 சனியம் பிடிக்கும்ல, 7.5 சனியம் பிடிச்சா சுத்தி சுத்தி அடிக்கும். இந்த கோயிலுக்கு எல்லாம் போறது இருக்கட்டும், 7.5 சனி பிடிச்சா சுத்தி சுத்தி அடிக்கும். அந்த கணக்குலதான் அண்ணனா எந்த பக்கம் அவருக்கு அடிக்குது? 4 பக்கம் தான் சுத்தி அடிக்கும். ஐயோ பாவனே அண்ணன். இப்ப அவர் இருக்கிற நிலைமைய பார்த்தேன்னு வச்சுக்க, நமக்கே பார்க்க பரிதாபமா இருக்குடா. ஏன்னா அப்படி என்னன்னு ஆச்சு? அப்படி என்ன ஆச்சா நான் சொல்றேன் கேளு. சொல்லுனே. இப்ப ராமநாதபுரத்துல அண்ணன் பேர்ல அண்ணனோட சேர்த்து 5 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காடா. ஒரே கட்சியில 5 பேரானே? 5 பேரும் தாக்கல் பண்ணி வச்சிருக்காங்க. எதனே? வேட்புமனுவை தாண்டா. அப்படி தெளிவா சொல்லுங்க. எப்ப பாரு அதே நிலைமை இல்லனே. இப்ப அது போகட்டும். இப்ப அது அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, 4 பேரு. 4 பேர் இல்லடா, 40 பேர்னு வச்சுக்க. 40 பேர் மட்டும் தானே உங்க கட்சியிலேயே? விடு, நமக்கு தெரிஞ்சவரை 40 பேரு. எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. சரி, அவர் வேற முன்னாள் முதலமைச்சர் வேற. அதெல்லாம் ஏன் நமக்கு தேவையில்லாது. ஆமா, இப்ப கப்பு முக்கியமா? ஆனா இரு சொல்லி வாரேன். சரி. அந்த 4 பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க என்னதான் ஆள் மாறாட்டம் பண்ணாலும், எங்க இருந்து வேணாலும் ஆளுகளை இறக்குனாலும் எங்க அண்ணனை ஒன்னும் அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்கிற முடியாதுன்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் ஆட்டினா நகர மாட்டாரு. அதுங்க மீசையில விழுந்து மீசையில மண்ணு ஓட்டா மாதிரி பேசியிருக்காடா. விழுந்து மண்ணு ஓட்டலையா? மண்ணு ஓட்டல. அப்ப அவங்க தண்டால எடுத்திருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போகட்டும், எதனாலும் எடுத்துட்டு போகட்டும், நமக்கு என்னடா. அதெல்லாம் போயிட்டுன்னு வச்சுக்க, நம்ம அண்ணனையே டைரக்டா களத்துல இறங்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த பேர்ல என்னை யாரும் ஒன்னும் பண்ணிக்கிற முடியாது அப்படின்னு சொன்னவரு, நாங்க வீடு வீடா போய். எதுக்குன்னு? மக்கள்கிட்டடா. நீ அப்படி தெளிவாவே சொல்ல மாட்டேங்கிற எதையுமே. மக்கள்கிட்ட போய் நாங்க இதுலதான் நிக்கிறோம். எதுலன்னு? இதுலடா, தொகுதியிலடா, ராமநாதபுரத்துல. எங்க இதுதான், இதுல குத்துங்க. எங்க சின்னத்தை பாத்துடா. இப்படி குத்துங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு அண்ணன் சொல்லி இருக்காரு. நம்ம ஓபிஎஸ் அண்ணன். ஆமா ஆமா ஆமா, அவர்தான் தேனிக்காரு. சரிங்க. இப்ப அவருக்கு கப்பு முக்கியமா இல்லையா? அண்ணே கப்பு கிடைக்குமா அவர்கிட்ட? பொறுத்து இருந்து பாப்போம்டா. அப்ப கப்பு முக்கியம். கப்பு முக்கியம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, நம்ம ஒரு கப் டீ சாப்பிட்டு வந்துடலாம். போலாமா? அன்னை காசு இருக்கா உங்ககிட்ட? அட வாடா போய்க்கிறோம். நம்ம என்னைக்குடா காசு ஊத்து குடிச்சிருக்கான். நல்லவருன்னு முத்தண்ணே சொன்னாரு, எது கேட்டாலும் வாங்கி தருவியாமே. வரணும் வரணும் வரணும். அண்ணே சொல்லுங்க தம்பி. எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்குண்ணே. மாம்பழம் சாப்பிடணும் மாதிரி இருக்கு? ஆமாண்ணே. எந்த ஒரு மாம்பழம் தம்பி? அண்ணே நீ டக்குன்னு கேக்குறியா? ஐயா எந்த ஒரு மாம்பழம்? அண்ணே சேலத்து மாம்பழம்ண்ணே. ஏய், சேலமும் மாம்பழமும் சேராம கிடக்கு, அதுவே பெரிய பிரச்சனையில போச்சு. என்னண்ணே சேலமும் மாம்பழமும் சேராம என்னென்ன சொல்ற? சரி விடு, நீ சேலம் சொன்ன வந்து அண்ணனுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அண்ணே சமாச்சாரமா? ஆமா, பெரிய சமாச்சாரம் அது. அண்ணே அண்ணே மாம்பழம் அப்புறம் சாப்பிடும் சொல்லுண்ணே. நம்ம சேலத்துக்காரர் இருக்காருல்ல? ஆமாண்ணே. ஆளுங்கட்சிய
பீரங்கியில குண்டு பாயிற மாதிரி பாஞ்சுக்கிட்டு இருக்காருடா. எங்கண்ணே குண்டெல்லாம் எங்க வச்சிருப்பாரு? துப்பாக்கில தான் இருக்கு, பீரங்கில தான் இருக்கு. எங்க இருக்கு? ஆமா ஆமா. அப்படி என்னண்ணே பாஞ்சாரு அவரு? எல்லாம் அந்த பல்ல காட்டுற விஷயம் தான் அண்ணே. நான் கூட அதை பத்தி கேள்விப்பட்டேனே. என்னடா கேள்விப்பட்டேன்? நம்ம சின்னவர் இருக்காருல்ல, சின்னவரு. ஆமா நம்ம சின்னவரு. அவரு நானா கல்லதான் எடுத்துட்டு வந்துட்டேன், நம்ம சேலத்துக்காரு பல்ல காமிக்கிறாரு தாடிக்காரு கிட்ட அப்படின்னு சொல்லி நான் ஒரு பார்த்தனே. பாத்தியா? ஆமாண்ணே. இப்ப அவரு நேத்து தூத்துக்குடியில ஒரு கூட்டம் நடந்துச்சுடா. யாரு? நம்ம சேலத்துக்காரு போட்டாரு ஒரு பெரிய கூட்டம். அல்லை கடன இருந்துச்சுடா கூட்டம். சரிண்ணே. அங்க என்ன சொன்னாருன்னா, என்னண்ணே சொன்னாரு? இந்த ஒத்த செங்கலை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு வீட்டுல பூஜை பண்ணிக்கிட்டு அதை தூக்கி மக்கள்கிட்ட இந்த செங்கல் தான்னு ஊரை ஏமாத்துறான்னு சொல்லிவிட்டாரா. என்னன்னு எப்படி சொல்லிவிட்டாரு? அடுத்த முதலமைச்சர் வேற அவர் தான் கேள்விப்பட்டேன் நானு. அது வாட்டுக்கு இருக்கட்டும், முதலமைச்சர் ஆகையில பாத்துக்கிறலாம் அதெல்லாம். சரிண்ணே. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிட்டாரு. என்னன்னு சொன்னாரு? அதெல்லாம் இதை விட பெரிய சமாச்சாரம்டா. ஐயோ சமாச்சாரமா கொட்டுது. சொல்லுன்னு வேற அந்த கூட்டத்துல நாங்க மலரோட கள்ள கூட்டணி வச்சுக்கிறல. ஏனே மலர உள்ள கூப்பிட்டு வராங்க? நான் என்னத்த சொல்றேன்னா, இந்த மலருடா மலர்ந்தே தீரும் சொல்றாங்க. ஆமா சொல்லுங்க. அந்த மலரோட நாங்க கள்ள கூட்டணி வச்சிருக்கல அண்ணே. கள்ள காதல் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன கள்ள கூட்டணி? உனக்கு எப்பவுமே அதே யாவும் தாண்டா தம்பி. அண்ணே இல்லனே, அதையா பார்த்து எனக்கு அப்படியே பழகிருச்சு. சரி சொல்லுங்க. இப்ப அந்த கள்ள கூட்டணி நாங்க வைக்கல, நீங்க தான் வச்சிருக்கீங்க கள்ள கூட்டணி. அது உங்க குடும்ப பழக்க தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு அந்த சேலத்துக்காரு. அப்படியே சொல்லிவிட்டாரு. எதிர்கட்சி தலைவர் தானே அப்படியே சொல்லிவிட்டாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆகி போச்சு. அப்ப பாக்குறவங்க ஷாக் ஆயிருப்பாங்களே. பாக்குறவங்க ஒரே சிரிப்பானதேன். ஐயோ சிரிக்கிறது குத்தமா போச்சானே இந்த ஊர்ல. அதோட இன்னொன்னு எடுத்தாரு. எடுத்தாரு உள்ள இருந்து எடுத்தாரா? எதனே? போட்டோவை. ஐயோ போட்டோவா? புரியுற மாதிரியே சொல்ல மாட்டேனே. அதுல நம்ம இவர் இருக்காருல்ல, நம்ம சின்னவரு நம்ம தாடிக்கார் இருக்காருல்ல. ஐயோ பெரியவருன்னு. சரி, 2 பேரும் இருக்கிற போட்டோவை காமிச்சு, நானாவது அங்க பல்லத்தை நான் சிரிச்சேன், ஆனா இவரு என்னத்த காட்டுறான்னு சொல்லிவிட்டாரு. என்னத்தானே காட்டினாரு? பல்ல காட்டினா தாண்டா அண்ணே. பல்ல தானே காட்டுறாரு. பல்ல காட்டினாதான் அவர் எடுத்து நானாவது சிரிச்சேன், ஒரு பல்ல காட்டுறது. எல்லாரும் சிரிச்சா பல்லு தெரியாம வேற என்ன தெரியும்னு கேக்குறாரா? உனக்கு தெரியுமா? சிரிச்சா பல்லு தானே தெரியும், நானும் பாத்துருக்கேன். அதத்தையும் அவரும் சொன்னாரு. இப்ப மாத்தி பல்ல காமிக்கிறது தான் பிரச்சனை. மாத்தி இந்த கூத்து அக்க போறோம். ஐயோ பெரிய அளக்குடுப்பா இருக்குடா. அதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு அசிங்கமா இருக்குடா. நமக்கு எதுக்குன்னு அசிங்கம்? அவங்களே இந்த பல்லு விஷயத்துக்கு எல்லாம் மாத்தி பேசிக்கிறாங்க. சரிடா, சரிண்ணே, என்னமோ பண்ணி தொலையட்டும். சரிண்ணே, நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்ப. நீ இதெல்லாம் பாத்தியா இல்லையா? நீ பாத்துட்டு வந்துட்டு நீ சமாச்சாரம் சொல்ற, நான் பாக்கவே இல்ல. சரி வா எல்லாரும் சேர்ந்து பாப்போம். அப்ப எல்லாருமே பாத்துட்டு வந்துருவோம். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர் மீது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மிரட்டல் உருட்டுகளா அதிமுக பயந்த கட்சி அல்ல. இந்த கட்சி மம்முட்டி பிடிச்ச கட்சி, வலிமையான கட்சி. இந்த மிரட்டல் உருட்டலுக்கு அதிமுக தொண்டனும் பயப்பட மாட்டான், நிர்வாகியும் பட மாட்டான், முன்னாள் அமைச்சர் பயப்படான், மேடையில வீட்டுக்கிட்ட கழக நிர்வாகிகளும் பயப்படான், கூட்டணி கட்சி தலைவர்களும் பயப்பட மாட்டாங்க. இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சுட்டா அதிமுக அழிச்சு விடலாமா? ஒரு காலம் முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க பகல் கனவு கண்டிட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ளே இருந்து எதுவுமே தெரியாத திறமையற்ற முதலமைச்சராக இருந்துட்டு இருக்கிறீங்க. அந்த காலத்துல பல படத்துல பார்த்திருப்போம். மன்னர் வீட்டு விட்டே வரமாட்டார். மந்திரி மன்னரை பார்க்கின்ற பொழுது மன்னர் கேட்பார், இன்னைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்களா, வளமா இருப்பாங்களான்னு கேட்கிறார். இருக்கிறாங்க ராஜா அவர்களே, மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்க, வளமா இருக்கிறாங்க. மும்மாரி மழை பெய்யுதா? மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவார். அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் இருக்கார். நாட்டை பற்றியே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர் தான் இவர். சொல்றார் ஏதோ நாம எனக்கு முன்னாலே அறிவிச்ச முபாரக் சொன்னாரே, கள்ள கூட்டணி எங்கடாப்பா கண்டுபிடிச்ச? பழக்க தோசை விடாதுங்க, அவளுக்கு அதுதானே என்ன அந்த மைண்ட்ல இருக்கிறது அப்படியே வெளியில வந்துட்டுது. கள்ள கூட்டணிக்கு சொந்தக்காரரே திமுக காரர் தான். இங்க பாருங்க, முபாரக் கம்மியா தான் காட்டினா, நான் காட்டுறேன் பாருங்க நிறைய. யாரு கள்ள கூட்டணி? அதோட இங்க பாருங்க எப்படின்னு.
யாருங்க கள்ள கூட்டணி சொல்லுங்க, நீங்களே மக்களே சொல்லுங்க. திமுக தானே கள்ள கூட்டணி. பாருங்க எப்படி எவ்வளவு அழகா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசிவிட்டு நம்ம மீது குற்றம் சுமத்துகின்ற தலைவர் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் நடிப்பெல்லாம் எடுபடாது. எனக்கு முன்னாலே அண்ணன் சொன்ன போல திரு ஜிவேஜிகேசனையே தோக்கடிச்சிட்டார் இன்றைய முதலமைச்சர். நடிப்புல திறமையானவர். இன்னொருத்தர் சொல்றாரு, 2019 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாரு. நான் முதலமைச்சர் இருக்கும்போது அப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டுக்கு வந்தார். அப்ப நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அதை கொச்சைப்படுத்தி பேசுறார் உதயநிதி ஸ்டாலின். ஒரு அமைச்சரா இருக்கிறாரு, என்ன பேசணும் தெரியாத பேசிட்டு இருக்காரு. சிரிக்கிறது தப்புங்களா? சிரிச்சா பல்லு தாங்க தெரியும், வேற என்ன தெரிய போகுது? தெரிஞ்சா சொல்லு, வேற ஏதாவது. சிரிச்சா என்னங்க தெரியும்? பல்லு தானே தெரியும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, மக்களை கேக்குறேன். இவரு சிரிக்கிறார், என்ன தெரியுது சொல்லுங்க. பாருங்க, எல்லாம் பாத்துங்கப்பா, என்ன தெரியுது? பிரதமரோட சிரிச்சு பேசிட்டு இருக்கிற என்ன தெரியுது? பல்லு தெரியுதுல்ல? நீ பல்ல கட்டிட்டு இருக்கீல்ல, எங்களை ஏப்பா சொல்ற? காட்டுறது நீயே, யார்கிட்ட காட்டுற? பெரிய வீரவசனம் பேசுவாங்க வெளியில, அங்க தனியா பார்த்தா சரணகதி அடைவாங்க. அண்ணா திமுக அப்படி இல்ல, எதுக்கும் அஞ்ச மாட்டோம். அண்ணே சொல்றா தம்பி. நம்ம மைக் செட்டுக்கார அண்ணன் இருக்காருல்ல? ஆமா, மைக் செட்டுக்கார. ஆமா, அவரை பத்தி ஏதாச்சும் சமாச்சாரம் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணனை பத்தி சொல்லலைன்னா எப்படிரா? அவரை வச்சு தாண்டா அந்த களமே அப்படியே தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா சொல்லுங்க. இருந்தாலும் அண்ணன் ஒரு சின்ன வருத்தமான விஷயம்டா. என்னன்னு அப்படி? இப்ப அண்ணனோட சின்னத்தை தொலைச்சிட்டு இப்ப அண்ணன் சுத்திக்கிட்டு இருக்காருடா. எந்த பக்கம்? மனவேதனையில எல்லா பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஐயோ, அண்ணன் ஏன்னா இப்படி ஆயிட்டாரு? அண்ணன் பேசினாலே புரட்சிலாம் வெடிக்குமே, அவர் இப்படி சுத்துறாருன்னா தாங்க முடியலையே. இப்ப இங்க அரசியல் நிறைய நடக்குதுடா. இங்க உள்ள அரசியல்லாம் நிறைய இருக்கு. அத பத்தி எல்லாம் அண்ணன், நீ ஏன்னா சின்ன பையன், நான் போ அண்ணன் உனக்கு நிறைய சொல்லித்தாரேன், சரியா? சரி குருவே, நீங்க சொல்லி கொடுத்தா போதும், நான் சொல்லித்தாரேன். சரி. ஆனா ஒண்ணுடா, என்னன்னு கேக்குறியா? ஆமாண்ணே. இப்ப நம்ம மலர் கட்சிக்காரர் இருக்கால, அவங்களோட எல்லாம் கூட்டணி போட்டிருக்காங்கல்ல. ஆமா, நிறைய பேர் இந்த தடவை சேர்ந்துட்டாங்களே. நிறைய பேர் சேர்ந்திருக்காங்கல்ல. அவங்களுக்கு எல்லாம் இந்த சின்னமோ இந்த கட்சியோ இதுல பிரச்சனை வந்திருக்கா? இல்லையானே, அப்படி எதுவும் நான் கேள்விப்பட்டது இல்லையானே. எதுக்கு அண்ணனுக்கு மட்டும் வந்திருக்கு தெரியுமா? ஏன்னு? அண்ணன் எப்பவுமே சிங்கிளாத்தேன் அனுப்பி நான் சிங்கிளாத்தேன் போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல இல்ல, மீசை முறுக்கிட்டு. அதனாலதான் இந்த இது வந்துருச்சு. அண்ணன் இந்த மாதிரி சங்கடத்துல வந்திருக்கு. அண்ணனை பாக்கும்போது நமக்கே பரிதாபமா தான் இருக்கு. அச்சோ, சரி, அது போ, அண்ணன் அப்படியே விட்டுருவார் நினைக்கிறியா நீ? அது எப்படி விட்டுருவாரு? அவர்தான் பேசி பேசி செஞ்சிருவாருன்னு. செஞ்சிருவார்ல. ஆனா ஒண்ணுடா, அண்ணன் சொல்லி இருக்காரு 2026 தன்னோட சின்னத்தை மீட்டே ஆவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, மலரை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இருக்காரா. அப்ப மலரோட ஏதோ ஒரு வில்லங்க நடக்க போகுது. மலருக்கு ஆப்பு இருக்கு. ஐயோ, என்னன்னு அண்ணன், அவங்க பெரிய இடனே. பெரிய இடமோ சின்ன இடமோ அண்ணன் கை வச்சு ஆவாரா. அப்ப ஏதோ நடக்க போதானே? கண்டிப்பா ஏதோ நடக்கும், அது இருக்கட்டும். சரிண்ணே, வேற ஏதாச்சும்? நம்ம இவர் இருக்காப்ல இல்ல, யாரு? நம்ம அண்ணன். ஆனா நம்ம அண்ணன் பேசினாருன்னு வச்சுக்கவே, நமக்கு எவ்வளவுதான் மனசுல கவலை இருந்தாலும் எல்லாமே சிட்டா பறந்து போயிரும்டா. அண்ணன் பேசுறது நானே போர் அடிக்கும் போதெல்லாம் வச்சு வச்சு பாப்பேன். இப்ப அண்ணன் ஒண்ணு சொல்லி இருக்காருடா. என்னன்னு சொன்னாரு? யாரு எந்த கட்சிக்கு எந்த சின்னத்துக்கு ஓட்டு கேட்டாலும் என் சின்ன இல்லாம கேட்க முடியாது அப்படின்னு இருக்காப்ல இல்ல. என்னன்னு? ஓ, மைக்கு. அண்ணனுக்கு சின்ன மைக்கு. யாரு புடிச்சு பேசினாலும் மைக்க புடிச்சுதான் பேசணும். யாரு புடிச்சு பேசினா மைக்க புடிச்சுதான் பேசணும். அப்படி இல்லைன்னா அண்ணே, இருந்தாலும் நம்ம அண்ணனுக்கு குசுமுனே இருக்கத்தானே செய்யும். சிவகாரராச்சுலடா அண்ணன், எங்க ஊருக்காரரா, இருக்கத்தானே செய்யும். உங்க ஊருக்காரங்க, நம்ம ஊருக்காரு. எங்க ஊர்ரா? நீ பக்கத்து ஊர் தான்டா, என்ன திறந்தா. சரிண்ணே, சரிடா. இப்போ சொல்லுங்கண்ணே. நம்ம அண்ணனை பத்தி பேசியாச்சு. அண்ணன் கப்பு அடிக்கிறத. அப்போ அவருக்கும் கப்பு முக்கியம். கப்பு முக்கியம், எல்லாரும் கப்பு முக்கியம்டா. அப்ப யாரு தானே அந்த கப்பை எடுத்துட்டு போவா? யாரு வேணாலும் எதை வேணாலும் பண்ணட்டும். நமக்கு இந்த ஊர் விஷயத்துல வம்புழுத்து விடுறதும், எங்கயாச்சும் நம்ம அதுல குளிராயிரம் நமக்கு அதான்டா வேலை. அதுல இருக்க எங்கடா இருக்கு? சரி, எனக்கு பசிக்குது தாமோ. சரி, வா வாங்கி தாரேன், வா போ. இதிலே நீங்களே கவனிக்கலாம். கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்னம் வந்திருக்கோம். வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு.
உடனே சைக்கிள் சின்ன வருது, உடனே குக்கர் சின்ன வருது. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபஸ்ட்டு குக்கர் சின்ன வந்துடுச்சு? கூட்டணி வச்சா வரும். நான் வைக்க மறுத்துட்டேன். ஏன்னா நான் வைக்க மாட்டேன். இந்த நாட்டில் நல்ல அரசியலை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த சமரசமும் என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன். காரணம், நான் பிரபாகரனின் பிள்ளை மகன் என்பது நீங்கள் கவனத்தில் வச்சு. அதில் எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க என் தலைவன்ட்ட. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா. அவரும் செய்யலை, நானும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு தன்னலம் தான். அது என் இனத்தின் நலன், என் மண்ணின் மக்களின் நலன், அவ்வளோதான். அதில் இந்த சின்னத்தில் நாங்கள் போட்டிடுறோம். அதுக்காக ஒன்றும் இந்த நம்ம விவசாயி சின்னம் இல்லைன்னா, அது சின்னத்தில் தான் விவசாயியா என்ன சீமான், அவன் உண்மையிலே விவசாயி தான். அதனால் சின்ன விவசாயியாக இருந்து இல்லை, உலகத்தின் அன்னமே விவசாயி தான். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு களத்தில் பயணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. சின்ன முதல்ல இருந்தால் நான் பாதி ஊர் சுற்றி இருப்பேன். என்னால் போய் பயணிக்க முடியல. நாளையிலிருந்து தான் நாங்கள் தொடங்க வேண்டியது இருக்குது பரப்புரையே. அது ரொம்ப எதிர்பார்த்து கடைசி நொடி வரை இன்னைக்கு கட்டுத்தொகை போடுறதுக்கான கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு. அதனால் சின்ன என்னென்னு தெரியாமல் போட முடியாது. எங்களை சுயேட்சையாக நிறுத்தி 40 தொகுதிக்கு 40 சின்னம் கொடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். என்னை எப்படியாவது வீழ்த்திடணும், என்னை பின்னுக்கு தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க. எப்படா ஒரு சின்ன தனி மனிதனை நின்று 7 விழுக்காடை தொட்டான் அப்படிங்கிறதா இவங்க எல்லாருக்கும் வியப்பு. 7 விழுக்காடுலேயே பயந்துட்டினா இந்த தேர்தலில் நான் என்ன செய்வேன்னு யாருக்கு தெரியும்? என் மக்கள் எங்கூட இருப்பாங்க. ஏன்னா நான் மக்கள் கூட இருக்கேன், மக்களை நம்பி இருக்கேன். பார்ப்போம், ஜூன் 4ஆம் தேதி பார்ப்போம். இதுவே நாம் தமிழர் கட்சியின் சின்னம். ஒளி வாங்கி மைக், ஆங்கிலத்தில் மைக். இது ஆகப்பெரும் புரட்சியாளர்கள் தங்கள் முழக்கத்தை முன்வைத்த இந்த கருவி. அண்ணே சொல்றா தம்பி, நீ நம்ம மைக் செட்டுக்கார அண்ணனை பத்தி சொன்னல. ஆமாடா தம்பி, அண்ணன் சொல்றானா குதூகலமா இருக்குமேடா. அதே மைக் செட்டுக்காரு கம்பெனில நான் ஒரு நாடகத்தை பார்த்தனே. என்ன நாடகத்தடா பார்த்தா எனக்கு தெரியாம? ஐயோ, ஆடிக்கார வந்தியோ பாத்துட்டு அதுக்குதான் அங்க போயிருந்தியோடா நேத்துலாம். ஆமாண்ணே. சரி, உனக்கு ஆடிக்கார் தெரியுமா? டேய் தம்பி, இந்த ரஜினி முகம் படத்துல வந்து அண்ணே என்னைய கேட்டதா சொல்லுங்க, வந்து கேட்டா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களே 2 பேரும். அந்த கார் தானே? அந்த கார் தானே. அந்த மேல எல்லாம் ஓபன்லாம் பண்ணலாமே அந்த கார். ஓபன்ல தானே வந்தாங்களே, விஷயமே ஓபன்ல வந்ததால தானே விஷயம். அதுக்குதான் அதை வச்சிருக்கா போல. ஆமா. சரி, நம்ம தென்சென்னை வேட்பாளரை வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியில அண்ணன் அறிவிச்சார்ல, அக்கா தமிழ்ச்செல்வி அக்கா. அக்காவா? அவங்க கூட டாக்டர்னு. ஓ, மருத்துவரா? அப்படி சொல்ற அண்ணனுக்கு டாக்டர்னு சொன்னா கோவம் வந்துற போகுது. நம்ம அண்ணன் இந்த தடவை பார்த்து இறக்கி விட்டுருக்காங்க அக்காவை. சரி, அக்கா என்ன பண்ணாங்க, வேட்புமனு தாக்கல் செய்ய. சரி, ஆடி கார்ல கெத்தா வந்தாங்க. எங்க வேட்புமனு தாக்கல் செய்ய? ஆபீஸுக்காடா? ஆமா, அலுவலகத்துக்கு தான். ஆபீஸுக்கு? ஆமாடா, அது அலுவலகம் வேற. அலுவலகத்துக்கு வந்தா ஆடிக்கார்ல? ஆமாண்ணே. சரி, அத பார்த்து ரோட்ல இருக்க மக்கள் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அப்படியே ஜெகஜோதியான தேர் இழுத்த மாதிரி இருந்திருக்கு. ஜெயிச்ச மாதிரி ஆயிருச்சு. சரி, அப்புறம் இவங்க ஜெயிக்காத முன்னாடியே இவ்வளவு பந்தா காட்டுறாங்களே, ஜெயிச்சா அப்படிதான் மக்கள் பேசிக்கிறாங்க. சரி 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 சரி, உள்ள போயிட்டு அக்கா கெத்தா வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வெளியே வந்தாங்கண்ணே. வெளியில வந்துட்டாங்க. வெளியே வந்து ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சுச்சு. ஆமா, உள்ள முடிஞ்சிச்சு. சரி, வெளியே வந்து திரும்பினா சுத்தி நம்ம பேனாக்காரவங்க இருக்கத்தானடா வேணும். நிக்கணும்ல, எங்க போனாலும் நம்ம முதல்ல இருக்கணும்லடா. அப்புறம் நம்ம ஆளுங்களுக்கு வேற வேலை வேற, அதுதானே வேலை. அதுதானே. சரி, கேள்வி கேட்டாங்களா? அப்புறம் நம்ம அக்கா வந்து நின்னாங்க. சரி, இப்ப ஆடி கார்ல வந்தீங்களே, உங்க ஆடி கார்ல 6 மாசம் இன்சூரன்ஸ் இல்லையான்னு கேட்டாங்கண்ணே. இது அப்புறம் அவருக்கு தெரியும். அது எப்படியே நோண்டி விட்டாங்கண்ணே. என்னடா அது உங்களோட பெரிய அக்கா போறா இருக்கு. அதை விட தாக்கல் பண்ண போனா அவங்கள விட வேண்டியடா. ஆடி காருக்கு இன்சூரன்ஸ் இல்ல, லைசன்ஸ் இல்ல கேப்பீங்க. ஆமாண்ணே, தாக்கல் பண்ணிட்டாங்கண்ணே அக்காவை. இதுக்கு ஐயா, அதுக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டாங்க. அச்சா, அக்கா முகமே வாடி போயிருக்குமே. இல்ல, ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரு 4 கேள்விக்கு அக்கா அடிச்சு தூக்கிட்டாங்க பதில. பாத்தியா, அண்ணன் ட்ரைனிங்லடா, அப்படித்தான்டா இருக்கணும். லாஸ்ட்ல அண்ணன் ட்ரைனிங் இல்லாத மாதிரி ஆயிடுச்சுண்ணே. பொசு கட்டின்னு முடிஞ்சு போச்சு. ஆமாண்ணே. அந்த காரை பத்தி கேட்டதும் அவர் ஒரு ஆளு கேட்க, சரி அக்கா வந்தீங்களா, நீங்கன்னா வாடகை கார்ல வந்தீங்களா அப்படின்னு கேட்டு விட்டாரு. அப்ப இது வாடகை காராடா? அவ்வளவு நேரம் நீங்க அலப்பறைய கூட்டினது. கொஞ்ச நேரத்துல காரையும் காணும்னு பேசிக்கிட்டாங்க அந்த இடத்துல.
இதுக்கு நீங்க ஆட்டோ 50 ரூபாய்க்கு ஆட்டோ பிடிச்சு வந்திருக்க வேண்டியனடா. அது தெரியலனே. அடையாண்டா. வேற என்ன பண்றது தெரியல. அக்கா ஒரு வழியா வந்தாங்க, கேட்ட கேள்வி சொன்னாங்க. சரி, இப்ப கடைசிக்கு என்னதான் நடந்துச்சு? இங்க கெத்தா வந்துட்டு வெத்தா போயிட்டாங்கண்ணே. என்னடா பொசுக்குன்னு சொல்லிவிட்டேன். ஆனா கப்பு முக்கியம் தான் நினைக்கிறேன். அண்ணன் ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் சொல்லிவிட்டாரு. கப்பா அடிச்சா தீர்வோம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் சொல்லி ஒன்னும் ஆக போறதில்ல, அவங்க சொல்லணும்னு. சரி வா போய் நம்மள அங்கிட்டு போவோம். நம்ம போய் அந்த ஆடிக்கார நம்ம ஒரு தடவை பாத்துட்டு வருவோமா? அது எங்க நிக்குதுன்னு அதை காமிடா. எப்படி நீ வா, நான் காட்டுறேன் வா. நான் தமிழ்ச்செல்வி, தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பிலே போட்டியிடுகிறேன். கட்சி சின்னம் என்ன மேடம்? கட்சி சின்னம் வந்து நாளை இன்னைக்கு நீதிமன்றத்தில் வருது வழக்கு. அது நாளை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை வந்து நாளை கன்னியாகுமரியில் வெளிப்படுவதாக இப்போதைய திட்டம். நாம் தமிழ் கட்சி வந்து நீங்கள் முன்னாடியே தெரியும், அந்த நிக்ஜாம் புயலும் போதே நாங்கள் வந்து மக்களை போய் பார்த்துட்டே தான் இருக்கோம். தொடர்ச்சியாக அந்த புயலிலிருந்தே நாங்கள் களம் கண்டு தான் இருக்கிறோம். இப்பொழுது முறையாக சின்னம் அறிவித்த பிறகு நாங்கள் இப்போ இன்றைக்கி இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கோம். பிறகு நாங்கள் தொடர்ந்து களம் காணுவோம். இந்த கேள்வி எல்லா இடத்துலையும் வருது. என்னென்னா சின்னம் என்பது இல்லை இங்கே எங்களோட கொள்கை. கட்சியின் சின்னம் பெருசு இல்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய எண்ணம் பெருசு, கொள்கை பெருசு. நான் திரும்பவும் அதை சொல்கிறேன், சீமான் தான் எங்களுடைய சின்னம். ஆமாம், தேர்தல் வரும்போது வந்துடும். நாங்கள் திரும்பவும் சொல்கிறேன், சீமான் மட்டும்தான் எங்கள் சின்னம். சீமானுடைய எண்ணம் நல்லா சென்று பரவிருக்கு. அதனால் எங்களுக்கு சின்னம்லாம் ஒரு பொருட்டே இல்லை. வந்தால் அதை நாங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை எங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அவங்க விரைவாக அதை வந்து தமிழகம் முழுவதும் பரவிடுவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சிட்டிங் எம்பி இங்க ஒரு கேண்டிடேட்டா இருக்காங்க. ஆமா, ஏற்கனவே இருந்த எக்ஸ்எம்பி ஒரு கேண்டிடேட். ஆமா, அதாவது இப்ப ஆளுநரா இருந்து பிரசிடென்ட் வந்திருக்க தமிழ் அவங்க ஒரு கேண்டிடேட்டா இருக்காங்க. இப்படி இருக்கும்போது உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சின்னம் கூட இன்னும் உறுதியாகல, ஏன்னா பழக்கப்பட்ட ஒரு சின்னமும் இப்போ இல்லை. நாங்கள் எங்களுடைய பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுவது வந்து தனித்து களம் காண்பது. இன்று தமிழ்நாட்டிலே 3வது பெரும் கட்சியாக நாங்கள் வளர்ந்துருக்கோம். அதுவும் தனித்து வளர்ந்துருக்கோம். இது வந்து மக்களுடைய ரொம்ப பெரிய ஆதரவு எங்களுக்கு தந்திருக்கு. தனித்து இருக்கிறாங்களே, இப்போ திமுக எடுத்துட்டிங்களா, இந்த நாடாளுமன்றத்தில் 10 கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து போட்டி போடுது. அதிமுக எடுத்துனா 4 கட்சிகளோடு சேர்ந்து போட்டி போடுது. பாஜகவும் 4 முதல் கட்சிகளோடு சேர்ந்து போட்டி போடுது. ஆனால் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி நாங்கள் தனித்து களம் காண்கிறோம். தமிழ்நாட்டின் 3வது பெரும் கட்சியாக வளர்ந்தது. இது வந்து மக்கள் மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களுக்கு இப்படி துணிவோடு நீங்கள் களம் காணுவது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்றதால இந்த ஆளுமைகளாக தான் அவங்க ஆளுமைகளாக இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். இது வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏவும் தமிழிசை தங்கமணி இருந்திருக்காங்க என்பது உண்மைதான். ஆனால் எங்களுடைய இந்த முன்வைத்தல் வந்து நிச்சயமாக பெரும் வாக்கை எங்களுக்கு இதில் வாக்கு எண்ணிக்கை அதிகப்படுத்தும் நான் ரொம்ப நம்புறேன். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே ஆடிக்காரில் வந்திருக்காங்க. இது வந்து நீங்கள் ஆடி காரில் வர்றது நீங்கள், அதாவது இந்த கேள்வியை வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா இந்த சமுதாயம் எப்போ உருப்பட்டிருக்கும். ஆளுங்கிற கட்சியில் இதை இங்கே கேட்காம விட்டது பெரும் தப்பு. ஊடகத்திற்கு நான் இதை வந்து ஒரு குறையாவே பார்க்குறேன். இதை அவங்கக்கிட்ட அவங்க கேட்க துணிவு இல்லாமல் எங்ககிட்ட மட்டும் கேட்குறீங்களே, அந்த இதுவை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி பேசுகிறீங்க மேடம். ஆடிக்காரோட இன்சூரன்ஸை என்ன ரெனியூ பண்ணலையே மேடம்? இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசுகிறீங்க, ஓகே ஃபைன். பட் நீங்கள் வந்த காரோட இன்சூரன்ஸே ஒரு 6-7 மாசமா ரெனியூ பண்ணாமல் இருக்கு. அதான் சொல்கிறேனே, நீங்கள் இதே மாதிரி கேள்விகளை இங்கே பாருங்க, இப்போது கேளுங்க, இது போன்ற கேள்விகளை ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசுகிறீங்க, ஓகே. நீங்கள் ஏன் ரெனியூ பண்ணலை? அந்த கார் வந்து ஊடகத்தின் வாயிலாக அந்த இடத்துல மக்களுடைய பார்வைக்கு வரணுன்றதுக்காக வந்தது தானே தவிர வேறு எதுவும் இல்லை. மக்களுடைய பார்வைக்கு தென்படணுன்றதுக்காக வந்தது தான். டிராஃபிக் வயலேஷன் செல்லானும் நிறைய பெண்டிங் இருக்கு. அது வாடகைக்காரங்களா? எதுங்க டிராஃபிக் வயலேஷன் செல்லான்ஸ் நிறைய இதானே. இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் மற்றவங்க கிட்ட கேட்டு வந்து சொல்லுங்க, நானும் பதில் சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்க, மற்றவங்கள இருக்கிறத கூட நீங்கள் சொல்லுங்க. எந்த கேள்வி உங்களுக்கு எந்த கேண்டிடேட் இப்படி வந்தாலும் இந்த கேள்வி கேட்போம். நிச்சயமாக இன்னைக்கு நீங்கள் வந்ததும் வயலேஷன் தான் சொல்கிறாங்க. அது உங்கள் கவனத்துக்கு வந்திருக்காங்க? அது என்னுடைய கவனத்துக்கு வரல. இன்னைக்கு நீங்கள் வந்த ஊர் அது என்னுடைய கவனத்துக்கு வரல. அது என்னுடைய கவனத்துக்கு வரல. இன்னைக்கு நீங்கள் வந்தீங்க இல்லையா ஊர்வலம், அதுவும் வயலேஷன், ப்ரியர் பர்மிஷன் வாங்கலன்றாங்க. பெரிய பர்மிஷன் அனுமதி வாங்கியிருக்கு. நாங்கள் மயிலாப்பூர் நீங்கள் தொகுதி செயலாளர் கேட்கலாம், அனுமதி வாங்கியிருக்குப்பா. அனுமதி கொடுத்து அது நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுங்க. எங்கள் கட்சி ஆளுங்க இருக்காங்க, அனுமதி வாங்கியிருக்கு. அதை நான் உறுதியாக இருக்கேன். தாமு சொல்லுங்க தம்பி. நான் பழம் சாப்பிட்டேன். என்ன பழம்டா சாப்பிட்டேன்? ஆரஞ்சு பழம்.
ஆரஞ்சு பழம் சாப்பிடுற அளவுக்கு ஆகி போச்சு. காசு வசதி இருக்கு உனக்கு. இல்லண்ணே வர வழியில உரிச்சு அப்படியே உரிச்சு என்ன பழம் சாப்பிடறதுலாம் திட்டுற? நீ பழம் சொல்லவும் தோளும் சொல்லவும் தாண்டா எனக்கு ஞாபகம் வருது. என்னண்ணே ஆச்சு? நம்ம அண்ணன் இருக்காப்ல மலை. ஐயோ அண்ணாமலை அண்ணே. நம்ம பஞ்சாமரதம் அண்ணன்டா. ஐயோ அவரு கோயம்புத்தூர்ல நேத்து ஒரு கூட்டம் போட்டிருக்காரா. அவர் டெய்லி தானே கூட்டமா போடுறாரு. அந்த கூட்டம் போடையில என்ன சொல்லி இருக்காருன்னா, இந்த ஆளுங்கட்சினாலதான் கோயம்புத்தூர்ல ட்ரக்ஸ், போதை பொருள் இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் நிறைய இருக்கு. இதனாலதான் குழந்தை எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இதே நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னு வச்சுக்கவே கோயம்புத்தூரே கிளியர் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி இருக்காரா. கிளியர் ஆக்கிடுவாராமா? கிளியர் ஆக்கிடுவாராம். என்னண்ணே அண்ணன் எப்படி சொல்லிட்டாரு? அதுக்கப்புறம் ஈரான், ஈராக்கு, பாகிஸ்தான் எங்க இருந்து வேணாலும் வந்தாலும் நான் ஏற்கனவே அண்ணன் யாரு போலீஸ்காரரு அந்த புத்தி வருமா இல்லையா? அப்புறம் ஊறி இருக்கும்ல, அந்த ரத்தம் ஓடுமா இல்லையா? ஆமாண்ணே. சிங்கம் அது போலீஸ் சிங்கம் அப்படியே பொங்கி எழுந்துரு அப்படின்னு வேற சொல்லி இருக்காரா. சூர்யா மாதிரி. சூர்யா மாதிரி. ஐயோ அண்ணே சொல்லு தம்பி. அப்ப அந்த ட்ரக்ஸ்னா என்னன்னு? ட்ரக்ஸ்னா ஒரு விதமான போதை பொருள்றா. அப்ப இந்த சாராயம் இதுவும் போதை பொருள் தானே? ஆமா, அதெல்லாம் ஒரு போதை பொருள் தான். அதெல்லாம் விடு. அதனால என்ன ஆகுதுன்னு தெரியுமா? இப்ப அண்ணன் என்னன்னே பேசிட்டாரு. இப்ப அந்த சாராயம் இருக்குல்ல, ஆமா அந்த சாராயம் இப்ப நீங்க மதுக்கடைன்னு சொல்லிட்டு 150 ரூபாய் 200 ரூபாய் போத்தல்ல விக்கிறாங்கல்ல. ஆமா பாக்குறேன் நான் வேற டெய்லியும். அது அந்த போதை பொருள் இருக்குல்ல, அதெல்லாம் குடிச்சா மக்கள் இருக்கால, இந்த ஏழைபால மக்கள்லாம், ஆமா ரொம்ப பாவம், அவங்க எல்லாம் தாலி இருக்கிறதாண்டா இப்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. எங்க கூட்டம் இருக்கோ இல்லையா அங்க கூட்டம் இருக்கு. அங்க கூட்டம் இருக்கு. ஆமா. இப்ப அண்ணன் வந்தாருன்னா அதெல்லாம் ஒழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஒழிச்சிட்டாருன்னு வச்சுக்கவே நல்ல விஷயம் தானே. அப்ப வந்த உடனே கல்லுக்கடையை திறந்து விட்டுருன்னு சொல்லிட்டாரா. கல்லுக்கடைனா அது இயற்கையான பொருளாச்சேன்னா? ஆமாடா, அது குடிச்சோம்னா உடம்புக்கு எந்த நோயும் வராது. காலையில நான் அண்ணன் திறந்து விட்டாருன்னு வச்சுக்கவே, நான் காலையில நீ கஞ்சி குடிக்க மாட்டேன், ஒரு பானை கல்லுதான் குடிப்பேன். அப்ப அதுவும் நல்லா இருக்குமா? அது உடம்புக்கு நல்லதுடா. அப்ப அதை குடிக்கலாமே? அதை குடிக்கலாம். இப்ப ஏதோ சொல்லி இருக்காரு. சரிண்ணே. இதெல்லாம் வாக்கி சொல்லலாம், ஆனா செயல்படுத்துறாளா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து தான் பாக்கணும். அண்ணன் இன்னைக்கு பேசிட்டாரு, அதனால நான் இதுக்கப்புறம் இப்ப அண்ணன் வந்தா கல்லு கன்ஃபார்ம். ஐயோ அண்ணன் பேசியிருக்காருன்ற நம்ம போய் பாக்கணுமே. கண்டிப்பா வா, பாத்துட்டு வருவான். சரி, எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க. சரி வா, வாங்கி தரேன். பெரிய அக்கா போறா இருக்கு, தீனி மாட்டு போய் தின்னுக்கிட்டே இருக்கான், கறி ஆகிக்கிட்டே இருக்கான், கேட்க மாட்டியல அதெல்லாம். அப்படி சொல்ல அதிமுகவும் திமுகவும் இருக்கிறதா நீங்க பாத்துருக்கீங்க. மக்கள் எழுச்சி தன்னெழுச்சியாக பொதுமக்கள் வர்றாங்க. அவர்களே முடிவு செய்து விட்டார்கள், மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி வரணும். பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் கேட்கறது, நீங்களே களத்தை பாக்குறீங்க. சொல்ற கேள்விக்கு நான் அதுக்கு பதில் சொல்லணும். டிஆர்பி ஏத்துறக்கு அவங்க பேசுறவங்களுக்கா நான் ஏன் பேசுறேன்? களத்தினுடைய நிலவரத்தை நீங்களும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன். இன்னைக்கு சாதாரண பொதுமக்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கன்னா, ரொம்ப பணிவன்போடு சொல்றேன், மக்களுடைய ஆதரவை வைத்து சொல்லுகின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சம் 60% வாக்குகள் பெறும். அது வரைக்கும் அவங்க சொல்லிட்டே இருக்கட்டும், நான் சொல்லிட்டே இருக்கேன். தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்தபட்சம் 60 வாக்குகள் பெறும். அதனால இதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு நான் பதிலே சொல்ல போறது இல்லைங்க. நீங்க ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஆனா திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டு திரும்ப அதே பதில் சொல்றது என்ன இருக்கு? நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன கருத்து என் கருத்து, மக்களுக்கு தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 10 வருஷமா அதிமுக ஆட்சியில் அதை விமர்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. 3 வருஷமா சரிண்ணே, தமிழ்நாட்டில் ஊழலை பத்தி பேசக்கூடிய முதல் அரசியல் தலைவர் யாருன்னு சொல்லுங்க. இல்லைண்ணே, அண்ணாமலை என்ன தாண்டி இன்னொருத்தர் பயங்கரமா விமர்சிக்கிறார் சொல்லுங்க. நீங்க அண்ணாமலை அவர்கள் ஊழலை பத்தி விமர்சிக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரை தைரியமா விமர்சிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா 1980 ஜனதா கட்சி இருந்துச்சு, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? 1971 இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? நேரு ஐயா 1960 இருந்தாங்க, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறாங்க? மத்திய அரசுல நாங்க ஆட்சியில் இருக்கிறோம், அதை தைரியமா பேசுறது. பரிசு என்ன? முதலமைச்சர் 2 வழக்குகள் தனிப்பட்ட முறையில் மேல போட்டிருக்காங்க, 83 FIR, இதான் பரிசு. அதனால இதை பத்தி நீங்க கேள்வி கேளுங்க. இன்னைக்கு சில கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவே போறது இருக்கு, அதை பத்தி எதுக்கு பேசுறாங்க? கோவையோட வளர்ச்சி குறித்து விவாதிக்கிறதுக்கு என்னோட தயாரான்னு சொல்லி சிங்கே ராமச்சந்திரன் கேட்டிருக்காரு. SP வேலுமணி அவங்களை கொண்டு வந்து உட்கார வைங்க, நான் 10 கேள்வி உங்களுக்கு கொடுக்குறேன். மத்திய அரசினுடைய திட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஊழலை 10 கேள்வியா கொடுக்குறேன், நீங்க கேளுங்க. நீங்க SP வேலுமணி, என்ன எல்லாருமே SP வேலுமணி வாழ்க்கைன்னு தானே சொல்றாங்க, அவரை நான் சொல்ற கேள்வி, அவரை கொண்டு வந்து உட்கார வைங்க.
10 வருஷமா நான் நடக்கலின்னு சொன்னா அதற்கு யாரு காரணம் இருந்தா அவங்களுக்கு தான் உட்கார வைக்கணும். ஸ்மார்ட் சிட்டி என்னென்ன பணம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு, மத்திய அரசினுடைய பணம் என்னென்ன வந்திருக்கு, கான்ட்ராக்டர் யாரு, எஸ்பி வேலுமணியினுடைய பினாமி. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு, இதே கோயம்புத்தூருக்கு வந்து 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாருங்க, நான் ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுப்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னார். மணின்னு யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ நடவடிக்கை எடுப்பேன். இப்ப ஏன் 2 பேர் அன்கோ போட்டிருக்காங்க? ஏன் அன்கோ போட்டிருக்காங்க? சார்ஜ் ஷீட் எங்க போச்சு? டிவிஎஸ்சி இவங்க மேல ரைடு பண்ண சார்ஜ் ஷீட் எங்க? அதனால்தான் மறுபடியும் சொல்றேன், கோயம்புத்தூரை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள். அவங்களுக்கு தெரியும். இதே ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து 2021 தேர்தல் பரப்புரையில சொல்லலையா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலையா? டிவிஎஸ் ரைடு நடந்த பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு ஏன் எவ்வளவு டிலே? அப்படி ஒருவேளை அதிமுக காரங்க நாங்க நல்லவங்க, தலைவர்கள் தொண்டர்கள் நல்லவங்க தான், தலைவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களை பிரஸ் மீட்ல உட்கார வைக்கணும். 10 கேள்வி நானே உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன், நேருக்கு நேர் வரலாம் சொல்ல, 10 கேள்வி கேட்டு பதில வாங்கிக்கலாம். கான்ட்ராக்டர் பேர் யார் எடுத்தா, எந்த கான்ட்ராக்டர் வேலை எடுத்தா, அவருடைய மனைவி எந்த வார்டுல எலெக்ஷன்ல நின்னாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு பட்டியலா போட்டு கொடுக்குறேன். அதை பார்த்தாவே தெரியும் மத்திய அரசுடைய திட்டங்களை கொள்ளையடிப்பதற்காக மட்டும்தான் கோயம்புத்தூருக்கு நாங்க கொடுத்தோம், இவங்க கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்துறாங்க. அதற்கு மட்டும்தான் 10 ஆண்டு காலம் நடந்துச்சு. தம்பி அண்ணே இன்னைக்கு எவ்வளவு சமாச்சாரம் பார்த்தான், ஆமாண்ணே. எல்லாத்தையும் மண்டையில ஏத்திக்கிட்டியா? அண்ணே நான் இன்னைக்கு பாடம் கத்துக்கிட்டு வந்தேன், குரு கிட்ட நல்லா கத்துக்கிட்டேனே. நம்ம வந்து அடுத்த வீட்டுல என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு உளவு விசாரிக்கிறது நம்ம வேலை. அது நல்லா இருக்கும்ண்ணே அந்த கதை, இது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த ஆமா. மாதிரி நாளைக்கு என்னென்ன சமாச்சாரம் எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவான். சரிண்ணே. ஆமா நாளைக்கு வருவோம். இன்னைக்கு போயிட்டு வருவோமா? இன்னைக்கு போவோமா? சரி வா. சரி லாஸ்டா ஏதாச்சும் வாங்கி தரியா? வாடா வாங்கி தரேன், அதுக்குள்ளேயும் சொல்லிட்டு வந்துருவோம்டா அவகிட்ட. சரி நாங்க போயிட்டு வரோம். சரி, போயிட்டு வரோம். நாளைக்கு வர்றான், இவனோட பெரிய அள கொடுப்பா இருக்கு. வாடா, நான் போய் சாப்பிட போறேன்.